அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஷா தொழுகையை தொழுதுவிட்டு அதுவும் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அவன் செய்யக்கூடிய அமலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதியவர்களாக அல்லாஹ் ரசூலை பற்றி பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்திருக்கிற அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரவு புனிதமான இரவு, புனிதமான நாள். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய ஸலவாத், சொல்லக்கூடிய சலாம் அனைத்தையும் எத்தி வைக்கப்படக்கூடிய நாளுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முஅ்மின்களை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவரெல்லாம் ஸலவாத் சொல்கிறாரோ, சலாம் சொல்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நம்மை பார்க்கிறார்கள், நம்முடைய சலாத்திற்கு பதில் கூறக்கூடிய நிலையில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஹயாத்துன் நபி வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ வலாக்கின் லா தஷ்ஊரூன் என்பதை அல்லாஹ் அருள்வரையில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் யாரெல்லாம் போர் செய்து உயிர் நீத்தார்களோ அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், அவர்கள் என்றென்ன உயிரோடு இருப்பார்கள், அவர்களுக்கு உஜீவனத்தை நாம் வழங்குகிறோம், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சுஹதாக்களை பற்றி சொல்லுகிறான். சுஹதாக்களே உயிரோடு இருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துன் நபி நம்மை பார்க்கிறார்கள், அவர்கள் நமக்கு பதில் கூறுகிறார்கள் சலாத்திற்கு என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பு கிடைத்த நன்மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டிய கடமையில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த புனிதமிக்க மஜ்லிஸில், புனிதமிக்க இரவில், மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய வீட்டில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக வந்து அவனுடைய வீட்டுக்கு வந்து அவனை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பு தந்திருக்கிறார். அல்லாஹ் தந்த ஒரு மாபெரும் கிருபை. அல்லாஹை பற்றியும் ஒரு ரசூலை பற்றியும் மட்டுமே பேச வேண்டும் இந்த இடத்துல. அதுக்கு மாற்றமான உலக விஷயங்கள் பேசக்கூடாது. மந்த கல்லவ பிகலா மித்துன்யா ஃபில் மஸ்ஜிதி ஃபஅத்பா அல்லாஹு அமலஹு 40 சனா. எவர் ஒருவர் உலக விஷயங்களே பள்ளிவாசலில் பேசுகிறாரோ அவருடைய 40 வருஷத்தை நல்ல அமல்கள் அளிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உலக விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட மஸ்ஜிதில் அந்த மார்க்கத்தோடு தொடர்புபடுத்த வேண்டும். ஒரு நிக்காஹ் முடிக்கணும், உலக விஷயம்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறோம், அது மார்க்கத்துக்கு உகந்த விஷயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சொல்கிறோம், நபி அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களை சொல்லி அவங்க ரெண்டு பேரை உத்தமப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே உலக விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் பேசப்பட்டாலும் கூட அதை மார்க்கத்தோடு தொடர்பு படுத்தி அல்லாஹுக்கு பிடித்தமான நல்லமலாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக பியூராக இன்றைய இரவில் இந்த மஸ்ஜிதில் அல்லாஹுக்கு பிடித்தமான நல்லமல்கள் செய்தவர்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஷேக் அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்க சொன்னால், ஒரு ஜன பொழுதேனும் கனிமைக்கும் நேரத்தில் நான் எங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய மறந்துவிட்டால் நான் காபிராக விட்டேன் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் ஷேக் அப்படி சொல்கிறாங்க. அப்போ சதா அல்லாஹ் நினைவிலே நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். பது குரோனி அது குறுக்கும் வஷ்குரோனி வராத்துக்கு புரோன், என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். ஒரு ஜான் எனக்காக நீங்கள் நடந்து வந்தால் நான் ஒரு மூலம் உங்களுக்காக நடந்து வருகிறேன். எனக்காக நீங்கள் ஓடி வந்தால், நடந்து வந்தால் உங்களுக்காக நான் ஓடி வருகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹதீஸில் குதுஸியிலே கூறுவதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வை நாம் நினைவு கூறும்போது அல்லாஹ் இந்த மக்களை விட சிறந்த மக்களாகிய, சிறந்த படைப்புகளாகிய அல்லாஹ் மலக்குகளிடத்திலே நம்மை பற்றி நினைவு கூறுகிறான். எப்படி நம்ம கீழே உள்ளவர்களுக்கு வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மின்னுகிறதோ அதே போன்ற வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு அல்லாஹுடைய பள்ளியிலே அமர்ந்து அவனை பற்றி திக்ர் செய்யக்கூடிய அந்த மக்கள் நட்சத்திரங்களாக ஜொலிக்கிறார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சதா அல்லாஹுடைய நினைவில் நாம் இருக்க வேண்டும். அதுக்கு அருமையான சந்தர்ப்பம் இது போன்ற மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸில் சொல்லப்படக்கூடிய நல்ல செய்திகளெல்லாம் உள்வாங்கி அதன்படி நல்ல அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களை எம்மை மாக்கி வைப்பானாக என்று சொல்லி அவருடைய பேச்சை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன்.
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா அவனுடைய அருட்பெரும் கிருபை புனிதமான ஸலவாத்துடைய மஜ்லிஸிலே ஜிக்ருடைய மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க நாடிட்டான். நம்முடைய அமல்களை நம்முடைய காரியங்களை அல்லாஹ் சீராக்க நாடிட்டான். நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ் பொறுப்பேற்க நாடிட்டான். அதனால தான் அவனுடைய பள்ளியில் நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி வைப்பானாக. ஆமீன். ஆரம்பத்தில் ஒரு ஆயத்து ஓதும். யா அய்யுஹல்லஸீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் ஸதீதா. இறை நம்பிக்கையாளர்களேன்னு அல்லாஹ் கூப்பிட்றான். இறை நம்பிக்கையாளர்களே அப்படின்னு கூப்பிட்டு தக்வா செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள். வகூலு கௌலன் ஸதீதா. நேர்மையான பேச்சுகளை பேசுங்கன்னு சொல்கிறோம். அழகான சார் சொன்னார், மஸ்ஜிதில் என்ன பேசணும், உயர்வான பேச்சுகள், அழகான பேச்சுகள். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான், நபியே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, அவர்கள் அழகான பேசக்கூடியவர்களா பேசக்கூடிய இதை சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இந்த மாதிரி பல இடங்கள்ல. அதனால் நேர்மையான பேச்சுக்கள், அழகான பேச்சுக்கள் ஒருவருடைய உள்ளத்தையும் தொடக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி நீங்கள் நடப்பீர்களேயானா இஸ்லுக்கும் அமாலக்கும் வயாஃபில்லக்கும் துனூபக்கும். நம்முடைய காரியங்களை அல்லாஹ் சீராக்குறேன்றான். நம்முடைய அமல்கள் எல்லாம், நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறேன்றான். வமன் யுத்திஇல்லாஹ வரசூல ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. இன்னும் அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலும், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றுகின்றார்களோ, வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படிங்க? வெற்றியிலே மகத்தான வெற்றி. இப்போ அந்த மகத்தான வெற்றி நாம் கண்மணி நாயகம் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்தோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது நேர்மையான பேச்சை பேசுங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது, நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, நாம் மற்றவர்களோட பழகும் பொழுது நாம் எப்படி பழகுறோம், இதெல்லாம் நாம் பார்க்குறோம். அல்லாஹ் நற்பண்புகளை தாங்க விரும்புகிறான். ஒழுக்கத்தின் உயர்ந்த பண்புகள் என்ன? ஒழுக்கத்தின் உயர்ந்த பண்புகள். ஒரு ஆளை ஈஸியாக எடை போட்டுடலாம். அவருடைய பேசுகிறத வச்சு, அவருடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு, அவருடைய நண்பர்களை வச்சு நாம் ஈஸியாக எடை போட்டுடலாம். இவர் இப்படி தான் பேசுவார், மனசை துன்புறுத்துகிற மாதிரி, மனசை வருத்தப்படுத்துகிற மாதிரி பேசிடும். அல்லாஹ் காப்பாற்றணும். இப்போ ஒழுக்கத்தின் உயர்ந்த பண்புகள் என்ன? ஒருவர் தன்னுடைய தீய பேச்சுகள் பேசாமல் தன்னை பாதுகாத்து கொள்கின்றார். அவருடைய ஈமானுடைய ஒளியை உள்ளத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துறான். தீய பேச்சுகள் பேசாமல் தன்னை பாதுகாத்து கொள்கின்றார். அவருடைய உள்ளத்துல ஈமான் அதிகரிக்கிறது. அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அதிகமாகுது. வாழ்வாதாரத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி வைக்கிறான். அந்த நற்பண்புகள் கொண்டு தானங்க இன்னைக்கு
அவர்களை நாம் பார்க்குறோம், நல்லடியார்களை பார்க்குறோம், அவர்களுடைய செயல்களை பார்க்குறோம். பாருங்களேன், எந்த மனிதர் ஒரு நாள் 10 தடவை தீய பேச்சுகள், அவர் அதிகமான முறையில் தீய பேச்சுகள் பேசுவாரே ஆனால் அவரில் இருக்கின்ற ரஹமத்துடைய மலக்குகள் விலகி கொள்கின்றார்கள். இப்போ ரஹமத்துடைய மலக்கள் நிற்கிறதே இல்லை. தீய பேச்சு பேசுறான், அநியாயமா பேசுறான், கோல் சொல்லிட்டு இருக்கிறான், புறம் பேசிட்டு இருக்கிறான், இவங்கிட்ட எதிர்க்க நிற்கணும். மலக்குகள் அவர்களை விட்டு, அந்த மனிதரை விட்டு விலகி கொள்கின்றார்கள். இப்போ நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும்? நம்முடைய நாவுகளை எப்படி? பிள்ளைகளை அனாவசியமாக நம்ம பேசிடுவோம். பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளும் பார்க்குறோம், குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகள் பார்க்குறோம், தன்னுடைய தாய் தாங்க முடியாத திட்டுறாங்க. அதாவது பிள்ளைகளை திட்டுவதன் காரணமாக வறுமை ஏற்படுகின்றது. ஏழை எளியோர்களை திட்டுவதன் காரணமாக வறுமை ஏற்படுகின்றது. இப்போ வறுமை எப்படி வருது? பரக்கத்தியா இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடத்தைகளில் குறைபாடு. இப்போ நாம் எப்படி பேசணும்? அழகான முறையில். இப்போ குழந்தைகள் தவறு பண்ணிட்டாங்கன்னா தாய் தாங்க முடியாத பதுவா செய்கிறான், திட்டுறா, அநியாயமாக திட்டுறா, போடா ஒளிஞ்சு போடா, உன்னால நான் இந்த கதி ஆயிட்டேன், இப்படி திட்டக்கூடிய, இதை விட நான் சொல்றது கம்மி, இதை விட மோசமான வார்த்தைகள், போ அப்படி போயிடு இப்படி போயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களை நாம் பார்க்குறோம். அதாவது நாளை அவர்கள் இறந்து விட்ட பிறகு அந்த குழந்தை அந்த பதுவா செய்ததன் காரணமாக, தாய் திட்டியதன் காரணமாக அவன் இந்த வாழ்க்கையை அவன் கஷ்டப்படுவானேயானால், சிரமப்படுவானேயானால் அவன் யாரை நிந்திப்பான்? எங்கும்மா, என்னுடைய பெற்றோர்கள் இப்படிதான் என்னை திட்டினாங்க, அதன் காரணமாக தான் நான் ஆயிட்டேன். அதே சமயத்தில் அந்த பெற்றோர்கள் அவர்களை சாலிஹானவர்களாக, அவர்களை நல்ல வழியில ஒழுக்கமுடையவர்களாக அவர்கள் ஆக்கி இருப்பார்களே ஆனால் நான் இன்று தினம் நான் எப்படி இருக்கிறேன், இது என்னுடைய பெற்றோர்களுடைய துவா, இது என்னுடைய தாயுடைய துவா சொல்றாங்களா இல்லைங்களா? ஒரு செய்தி நமக்கு எல்லாம் தெரியும். அப்துல் ரஹ்மான் அல் சுதேசி அசத் கிப்லா, மக்கமா நகர் ஹரம் ஷரீஃபுடைய இமாம், பிரபல்யமான இமாம். இப்போ அவர்கள் ஒரு செய்தி, அவர்களை பற்றி ஒரு செய்தி சொல்றாங்க. அவர்கள் அந்த சிறு வயசுல ரொம்ப சுட்டியா இருப்பாங்களாம். தாய் என்ன சொன்னாலும் அதுக்கு செய்யாதுன்னு செய்வாங்க. இப்போ அவர்களுடைய தாயார் ஒரு தடவை இப்படி அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய தாயார் எப்படி திட்டினாங்களாம், நீ ஹரம் ஷரீஃபுக்கு இமாமா போ அப்படின்னு திட்டுவாங்களாம். எப்பொழுது திட்டினாலும் எப்படி திட்டுவாங்க? ஹரம் ஷரீஃபு இமாமா போ அப்படின்னு திட்டுவாங்களா. அப்போ அவரு சொல்றார், நான் இன்றைய தினம் இமாமா இருக்கிறேன்னா என்னுடைய தாயுடைய துவா. பாத்தீங்களா? அந்த தாயுடைய துவா. இப்ப அவர்கள் ஹயாத்தா இருக்கலாம் அல்லது மறைந்து இருக்கலாம், ஆனால் இந்த துவா அவர் சொல்றார், எங்க இருந்து சொல்றார்? இறை இல்லத்திலிருந்து சொல்றாரு. அப்ப அவர்களுடைய கபர் எப்படி இருக்கும்? அப்போ அதனால நாம் நினைவு கொள்ள வேண்டியது நம்முடைய வார்த்தைகள், அது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய நண்பர்கள் விஷயத்திலா இருக்கட்டும், மறைமுகமான நண்பர்கள் விஷயத்திலா இருக்கட்டும் அல்லது நம் கூட பழகக்கூடிய மக்களுடைய விஷயத்திலா இருக்கட்டும், நம்முடைய வார்த்தைகளை அழகாக்கிக்கணும். யார் தீய வார்த்தைகள் பேசுகின்றார்களோ அவர் வறுமையை தேடிக் கொள்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ கேட்கிறாங்க, நம்மில் ரசூலுல்லாஹ் செல்வம் இல்லாதவர்கள், பொருள்கள் இல்லாதவர்கள், திரகம் இல்லாதவர்கள் ஏழைகள் நாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தெரிந்து கொள்ளுங்கள், யார் ஏழை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நோன்பு நோற்ற நிலையிலும், ஜகாத் கொடுத்த நிலையிலும், தொழுத நிலையிலும், ஹஜ் செய்த நிலையிலும் பல நன்மைகளோடு வருவார். அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு அந்த சன்னிதானத்தில் அவர் கேள்வி நன்மைகளோடு வருவார்.
எல்லா நன்மைகளையும் செய்திருப்பார். அவர் சன்னிதானத்தில் அல்லாஹ் அவரை கேள்வி கேட்பார். ஆனால் அவர் மற்றவர்களை அநியாயமாக திட்டியிருப்பார், மற்றவர்களை அடித்திருப்பார், மற்றவர்களுடைய பொருள்களை அபகரித்திருப்பார். அதன் காரணமாக அவர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கேட்டு அல்லாஹ்விடத்திலே வருவார்கள். அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் வாங்கி யாரெல்லாம் நீதி கேட்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துடுவான். கடைசியில அவர் நரகத்திற்கு தீர்ப்பளிக்கப்படும், நரகத்திற்குரியவராக ஆகிவிடுவார். அவர்தான் ஏழை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாம ஏழைன்னா நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? இந்த உலகத்துல இல்லாதவர்கள் ஏழைன்னு நினைச்சிருக்கிறோம். இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய அரசவே விட்டுட்டு வந்துட்டாங்க, ஒன்றுமே இல்லாத வந்தாங்க. இப்ப அவர்களுடைய வாழ்க்கை என்ன? அப்ப ஏழை என்பவர்கள் நாம இந்த நிலையில் அவர் நரகத்திற்குரியவராக இருக்கின்றார். அதை தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக, நற்குணங்களை போதிப்பதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பர்களே, ஒரே ஒரு செய்தி. ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வராங்க, ஒரு சஹாபி வராங்க. யா ரசூலுல்லாஹ், நான் சொர்க்கத்துக்குரியவராக நான் ஆக வேண்டும், நான் சொர்க்கத்துக்கு போகணும், அமல்கள் அதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போ பெருமானார் சொன்னார்கள், சில செய்திகளை சொன்னார்கள். அது முடியல அப்படின்னா உணவு கொடுங்க, பசித்தவர்களுக்கு உணவு அளியுங்கள். தண்ணீர் இல்லாத தண்ணீர், எப்படின்னா தண்ணீர் பஞ்சம் அங்கே அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். தண்ணீர் கொடுங்க. நன்மையை ஏவி தீமையை தடுங்கள். இதெல்லாம் உங்களால முடியலன்னா உங்களுடைய நாவுகளை பேணிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சஹாபிக்கு அவர்கள் சொன்னார்கள், அன்பர்களே, இப்போ நமக்கு என்ன இதில் கிடைத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ் அழகான பேச்சுகளை பேசுங்கன்றான், நேர்மையான பேச்சுகளை பேசுங்கன்றான், குறைகளை திரும்பி திரும்பி ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கைகளை அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையாக அழகான சார் ஆரம்பத்தில் அதான் சொன்னாங்க, பள்ளி வாசல்ல மார்க்கத்தை பற்றி நல்ல அழகிய பேச்சுகளை பேசுவதற்கு தான் இந்த இடம் சொன்னாங்க. இப்போ அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில இங்கு மட்டும் இல்லை, நம்முடைய எங்கு சென்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வெற்றியே அதுல தான் இருக்கு. ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, மகத்தான வெற்றி எதுல இருக்கு? பெருமானார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எப்படி வாழ சொன்னார்களோ அவர்களை பின்பற்றி வாழும் பொழுது அல்லாஹு தாலா சிறப்பான வாழ்க்கையை தரான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எத்தனையோ செய்திகள் சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அவர்கள் அந்தந்த மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி அழகான முறையில், ஒரு பெண்மணி வராங்க, நேரம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு பெண்மணி வராங்க, யா ரசூலல்லாஹ், அதாவது நான் என்ன முதல் கணவர் என்ன விவாகரத்து பண்ணிட்டார். பெருமானார்கிட்ட கேட்கிறாங்க, என்ன முதல் கணவர் விவாகரத்து பண்ணிட்டார். பெருமானாருக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில நான் வீடு வாசல் இல்லாத ஏழை கஷ்டத்தில் இருக்கிறேன். இப்பொழுது என்னை கேட்டு 2 நபர்கள் பெண் கேட்டு வராங்க அப்படின்னு சொல்ற, அவங்க பேரை சொல்றாங்க, ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானாருடைய முஹப்பத், அவங்க ரொம்ப முஹப்பத் கிதுமத்தில் இருக்கிறவங்க. இன்னொரு மனிதருடைய பெயரையும் சொல்றாங்க, ஹபுல் ஹக்கம்னு நினைக்கிறேன், அவங்க பெயரையும் சொல்றாங்க. இப்போ பெருமானார், இவர்களில் நான் யாரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு கேட்குறாங்க. பெண் ஏழை பெண், அழகான அரபிய குலத்து பெண்மணி. அப்போ அவங்க பெருமானார் சொல்றாங்க,
முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து அல்லாஹ் பெருமானாருடைய உற்ற தோழர். அவர் நீ எதிர்பார்க்குற மாதிரி கொடுக்க மாட்டார், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவர் கொடுக்க மாட்டார். அவர் கைகளை சுருக்கி வச்சிருப்பார். அதனால் நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொரு நபர் அபுல் ஹக்கம், அவரை சொல்ல அவர் கோபக்காரர், கையில் தடியை வச்சுக்கிட்டே இருப்பார், அவர் எப்பொழுதும் அடித்து கொண்டே இருப்பார். அதனால் அவரையும் யாரோ ஒரு பெண்மணி வந்து அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு பெருமானார் அப்போ என்ன பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன பார்க்குறோம், இக்காலத்தில் என்ன வேலை செய்கிறார்? பெருமானார் குணங்களை பார்த்தார்கள், நற்பண்புகளை பார்த்தார்கள். அந்த சஹாபி பெண்மணிக்கு சொன்னார்கள், ஏற்கனவே நீ விவாகரத்து ஆயிடுச்சு, முதல் கணவர் உங்களை விவாகரத்து பண்ணிட்டார், இந்த நிலையில இவர்களை நீங்கள் கெட்டினால் உங்களுக்கு கஷ்டம் தானே. அப்போ அந்த பெண்மணி, யார சொல்லலாம், நான் தனிமையில் இருக்கிறேன், உயர் குலத்து பெண்மணி, அதனால் என்ன வீடு வாசல்லாம் இல்லை, அதனால் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பேரர் வளர்ப்பு மகன் ஜெயிதை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க. அப்போ அவங்க கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா ஜெயிதுடைய மகனார் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க உயர் குலத்து பெண்மணி, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் அவர்களோ ஜெயித் அவர்களுடைய மகனார் அவர்கள் வந்து கருப்பாக இருப்பாங்க. அதன் காரணமாக அடிமை வம்சத்தை அவர்கள் சேர்ந்தவர்கள், அதற்காக அவங்க அப்படி தயங்கினாங்க. உடனே அவர்கள், யார சொல்ல நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொல்லிட்டீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவங்க சொல்றாங்க, அதாவது மக்கமா நகர்லயே எங்களை மாதிரி ஒரு தம்பதிகள் இல்லவே இல்லை, அப்படி வாழ்ந்தார்கள். ஏன்? கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள், அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள். நான் உயர் குலத்து பெண்மணின்னு சொல்லல, என்ன அடிமையை கட்ட சொல்றீங்களே சொல்லல, ஆனால் உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை இருந்து. இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவர்கள் எதை பார்த்தார்கள்? அந்த பெண்ணுக்கு இந்த நபர் பார்த்தீங்கன்னா, இப்ப அதிகமான பிரச்சனை என்னன்னா, வேலைக்கு போற பெண், 2 பேர் வேலைக்கு போற பெண் வேலைக்கு தான் போவாங்க, வீட்டுக்கு வந்தா வேலை செய்ய மாட்டேன். இன்னொரு இது என்னன்னா, வேலைக்கு போற பெண்ணு காசு வீட்டில் கொடுக்கணும். அவங்க சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் எதுக்கு அவர்கிட்ட கொடுக்கணும்? பாத்தீங்களா? இப்ப என்ன பார்க்க சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குணங்களை பார்த்து பெண் கொடுங்கள், குணங்களை பாருங்கள். மாப்பிள்ளையுடைய குணம் என்ன, பெண்ணுடைய குணம் என்ன? அன்பர்களே, ஆதலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதிப்பதெல்லாம் நற்குணங்கள் தான், அந்த நற்பண்புகள் தான். அதனால நம்முடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா நற்குணம் கொண்ட வாழ்க்கையாக, நற்பண்புகள் மிகைத்த வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் zikr செய்யப்படும். உருக்கமான முறையில் நம்முடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த ரப்பிடத்தில் கூறியவர்களா, யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்கு, யா அல்லாஹ் இந்த தேவையை எனக்கு பூர்த்தி செய்து கூடிய அல்லாஹ், ரப்பே நீதான் என்னுடைய ஹாஜத்தரவா, நீதான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாவா இருக்க, ரப்பே எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லாஹ். ரப்பே பலா முசீபத்தில் விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். எல்லா ஆட்சியாளர்களின் அதிகாரங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். அடக்கு முறைகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். நாம் முக்கியமாக அதை தான் கேட்கணும், இந்த சூழ்நிலையை மாற்றி காட்டியா அல்லாஹ் கேட்கணும். ஏன்னா முஸ்லீம்கள் எங்கு பார்த்தாலும் சிரமம்,
அவர்கள் படுகின்ற, அதனால் அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்கணும். அதனால் உரிமையுடன் வாழணும். அதற்காக அந்த ரப்பிடத்தில் நாம் மனம் உருகி நாம் கேட்கணும். ஃபாலமன்னோ அஃப்லு ஸிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम कुल अऊज़ु बिरब्बिन्नास मलिकिन्नास इलाहिन्नास मिन शर्रिल वस्वासिल खन्नास अल्लज़ी युवस्विसु फ़ी सुदूरिन्नास मिनल जिन्नति वन्नास लकल हम्दु व लकल शुक्र या अल्लाह लकल हम्दु व लकल शुक्र या अल्लाह लकल हम्दु व लकल शुक्र या अल्लाह अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन बारिक व सल्लिम अलैहि अल्लाहुम्मा वसल सवाब मा करना मिन कलामिकल अज़ीज़ हाज़ी अदियत वासिला रहमतन नाज़िला बरकतन शामिला तौफ़तन कामिला मक़बूलतन मरलियतन मिन्ना इला रूहि सय्यिदिना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम ख़ासा खुसूसन सुम्मा इला रूहि सय्यिदिना गौज़ुल आलम माहियुद्दीन अब्दुल क़ादिर जिलानी रज़ियल्लाहु तआला सुम्मा इला रूहि सय्यिदिना हज़रत ख्वाजा मोइनुद्दीन चिश्ती अजमेरी क़द्दसल्लाहु सिर्रहु सुम्मा इला रूहि सय्यिदिना शाहुल हमीद बादशाह नहरी क़द्दसल्लाहु सिर्रहु सुम्मा इला रूहि शेखना सैयद नूरी शाह क़िबला रज़ियल्लाहु तआला सुम्मा इला रूहि शेखना जूरी शाह नूरी क़िबला रज़ियल्लाहु तआला सुम्मा इला रूहि शेखी मुर्शिदी फ़ैज़ी शाह नूरी क़िबला रज़ियल्लाहु तआला सुम्मा इला रूहि शेखना सैयद आमिर कलमी शाह नूरी क़िबला रज़ियल्लाहु तआला सुम्मा इला रूहि शेखना जमाल शाह नूरी क़िबला रज़ियल्लाहु तआला सुम्मा इला रूहि शेखना सुबरी शाह नूरी क़िबला रज़ियल्लाहु तआला सुम्मा इला अरवाहि जमील अन्बियाई वल औलियाई वल उलमाई वश्शुहदाई वस्सालिहीन आम्मा अल्लाहुम्मा मनफ़अना बिबरकातिहिम अल्लाहुम्मा मनफ़अना बिउलूमिहिम अल्लाहुम्मा मनफ़अना बिअसरारिहिम अल्लाहुम्मा अफ़िल अलैना मिन फ़िउलातिहिम अल्लाहुम्मा बारिक लना बरकातिहिम या अरहमर राहिमीन अल्लाहुम्मा ताहिर क़ुलूबना अन गैरिक वनव्विर क़ुलूबना बिनूरि मारिफ़तिका अबदन अबदन या अल्लाह நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு அமைதியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ், உலக முஸ்லீம்கள் அனைவரும் அமைதியாக வாழ செய்திடு யா அல்லாஹ், எல்லா மக்களும் அமைதியாக வாழ செய்திடு யா அல்லாஹ், கண்ணியமாக வாழ செய்திடு யா அல்லாஹ், ரப்பே எங்களை நீ இஸ்ஸத்து படுத்திடு யா அல்லாஹ், கண்ணியப்படுத்திடு யா அல்லாஹ், ரப்பே எங்களை நீ இஸ்ஸத்து படுத்திடு யா அல்லாஹ், எங்களை நீ கண்ணியப்படுத்திடு யா அல்லாஹ், ரப்பே காஃபிர்கள் முன்னால் எங்களை நீ கண்ணியப்படுத்திடு யா அல்லாஹ், ஹாஜத்தர்வா உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ், ரப்பே எங்களுடைய இலா உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் தேவை உள்ளவர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து ஹாஜத்துகளை நீ பூர்த்தி செய்து கூடிய அல்லாஹ், நீ தான் பூர்த்தி செய்கின்ற உணர்வை எங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ், இருக்கின்றார்களோ பரிபூர்ண ஷிஃபா கூடிய அல்லாஹ், ரப்பே பரிபூர்ண ஷிஃபா கூடிய அல்லாஹ், ரப்பே திடீர் மரணங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ், திடீர் மரணங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ், திடீர் விபத்துகளில் இறப்பதை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ், யா அல்லாஹ் குறிப்பாக ரப்பே யா அல்லாஹ் உம்ரா செய்ய சென்றிருந்த ரப்பே அந்த குடும்பத்தார்கள் அவர்களுக்கு யா அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த நன்மைகளை எல்லாம் அவர்களுக்கு ஏற்றி வச்சிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கிடு யா அல்லாஹ், ஷஹீதான அவர்கள் அனைவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் ரப்பே நீ பொறுமையை அழகிய பொறுமையை நீ கொடுத்துடு யா அல்லாஹ், அந்த அவர்களுக்கு மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி வச்சிடு யா அல்லாஹ், ரப்பே எங்களில் யார் யாரெல்லாம் ரப்பே வறுமையிலும் ரப்பே கஷ்டத்திலும் இருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அந்த கஷ்டங்களை வறுமைகளை போக்கிடு யா அல்லாஹ், பதட்டங்களை போக்கிடு யா அல்லாஹ், கல்பு சுக்கூன் அமைதியை நீ குடி யா அல்லாஹ், ரப்பே நீ தான் ஹாஜத் தருவா யா அல்லாஹ், உன்னுடைய வாசலை விட்டா எங்களுக்கு வேறு வாசல் இல்லை யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய வருவாயில் நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ், ரப்பே எங்களுடைய வருவாயில் நீ பரக்கத்து செய்துடியா அல்லாஹ், எங்களுடைய வீடுகளில் பரக்கத்து செய்துடியா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளில் பரக்கத்து செய்துடியா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த படிப்புகள் படித்து தீனுக்கு கிதுமத்து செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆக்கிடியா அல்லாஹ், ரப்பே நீ ஹாஜத்தரவா உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லாஹ், யா அல்லாஹ் கணவன் மனைவிக்குள் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்துறியா அல்லாஹ்,
பிரிந்த உள்ளங்களை நீ ஒன்று சேர்த்துடியா அல்லா. எங்கெல்லாம் ரப்பே கணவன் மனைவி பிரிந்திருக்கின்றார்களோ, பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்கின்றார்களோ, அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்துடியா அல்லா. ரப்பே சந்தோஷமா வையா அல்லா. எல்லா மக்களையும் நீ சந்தோஷமா வையா அல்லா. யா எங்களுக்கு பல ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ பிச்சை போடியா அல்லா. பல உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ பிச்சை போடியா அல்லா. உன்னுடைய நல்லடியார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு குடியா அல்லா. எங்களுடைய துவாக்களை எல்லாம் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் கபூல் செய்ய அல்லா. இந்த நன்மைகளை எல்லாம் எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லா. எங்களுடைய பெற்றோர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லா. எங்களுடைய ஷேகுமார்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லா. அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியா அல்லா. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிரமப்படுகின்றார்களோ, கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டார்களோ, அகதிகளாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு எத்தி வச்சிடியா அல்லா. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திடியா அல்லா. அவர்களுக்கு சந்தோஷத்தை நீ அதிகப்படுத்தக்கூடிய அல்லா. ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய அல்லா. எங்களுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கிடியா அல்லா. எங்கள் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை குடிய அல்லா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீ குடிய அல்லா. நீதான் எங்களுடைய ஹாஜத் தருவாயா அல்லா. ஸல்லி யா ரப்பி அலா நபி ஸையதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.